ரஷ்மிகா மந்தனா எப்படி இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரில. த கேர்ள் ஃப்ரெண்ட் படம் தான். இதை டைரக்ட் பண்ணது ராகுல். இது ஆக்சுவலி தெலுங்கில் தான் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. டப் பண்ணி வந்திருக்கு, இப்போ ஓடிடிலேயே வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. த கிரேட் ஃபெமினிஸ்ட் வர்ஜீனியா வூல்ஃபோட அந்த ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படின்ற புக்கை வந்து அந்த பொண்ணு லைப்ரரியில் தேடி படிக்கிற மாதிரி. ஸோ அந்த புக்கை படித்த பொண்ணு எப்படி இருக்கணும், எப்படி எவால்வ் ஆகிருக்கணும், எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கணும், அப்படி தான் இந்த படத்தில் காமிச்சிருக்கணும் இந்த ஹீரோயினை. இந்த பொண்ணு பிஏ முடிச்சு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்குது. வெர்ஜினியா வூல்ஃபோட இந்த புக்கை படிக்காமல் இருந்தாலும் ஒரு பிஜி டிகிரி படித்த பொண்ணோட பிஹேவியர் மாதிரியே இல்லை. இக்னோரன்ஸையும் தாண்டி அறியாமையும் தாண்டி ஒரு தற்கொலை மாதிரி தான் வந்துட்டு இந்த ஹீரோயின் கேரக்டரை வந்து காமிச்சிருக்காங்க. பயப்படுற மாதிரி, இது பண்ணுற மாதிரி. இது ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாகவும் இல்லை, லாஜிக்கலாகவும் இல்லை. வெர்ஜீனியா வூல்ஃப் வந்து த கிரேட்டஸ்ட் ஃபெமினிஸ்ட். ஸோ அந்த த ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படின்றதுல அந்த ஃபெமினிஸ்டிக் தியரி எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு விமன் ஹவு ஷுட் பி இண்டிபெண்ட். அவளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், ஒரு ப்ரைவசி இருக்கணும், அவளுக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். ஸோ இந்த புக்கை வச்சு ஒரு 2-3 சீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் வெரி குட். த டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபெமினிஸ்டிக்கான ஒரு படத்தை எடுக்க போகிறேன் அப்படின்றப்ப ஒரு லிட்ரேச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கொண்டு போனது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது உள்ளே அப்ளை ஆகவே இல்லை. அந்த பொண்ணு படத்தோட 99% வரைக்குமே தற்குறியாகவே தான் இருக்குது. பெருசாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன மாதிரி தெரியல. லாஸ்ட் 5 மினிட்ஸ்லாம் அந்த பொண்ணோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு வந்து ஃபிட் ஆகலை. இன்னும் நல்லா இருந்திருக்கணும், எஃபெக்டிவாக இருந்திருக்கணும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சிருந்தாங்க. அந்த ஹீரோவுக்கு அவனுக்கும் வந்து லெசன் டீச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து இந்த படத்தை பற்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.